நண்பர் சொன்னாருங்க, எந்த ஒரு மனிதன் ஒழுக்கமாகவும் நீதியுடனும் நேர்மையுடனும் பண்போடும் நடக்கிறான் எவனோ அவனே முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் அப்படி நடந்தா நான் முஸ்லீமா? நல்ல கேள்விதான். உங்க கேள்வியிலிருந்து முஸ்லிம் என்றால் யார், முஸ்லிம் என்றால் என்பதை விளக்கம் சொன்னா அதுல அவர் வந்துடுறாரு. முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கே போகும். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று அமைதி தருபவன் என்று ஒரு அர்த்தம். இஸ்லாம்ங்கிற வார்த்தை வர்றதா முஸ்லிம். இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? இஸ்லாம் என்றால் அமைதி என்று ஒரு பொருள், கீழ்ப்படிதல் என்று ஒரு பொருள். பீஸ் அண்ட் சரண்டர். இறைவனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் அமைதி பெறுவீர்கள் என்பதான் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம். அதிலிருந்து வர்றதா முஸ்லிம். முஸ்லிம் என்றால் யார்? அமைதி தருபவன், கீழ்ப்படிந்தவன். எவன் இறைவனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவனுக்கு பேரெல்லாம் முஸ்லிம். அப்ப இறைவனுடைய ஆணைகள் எங்கே இருக்கின்றன என்றால் குர்ஆனிலே இருக்கின்றன, நபிகள் நாயகத்துடைய வாக்கிலே இருக்கிறது. ஆக நபிகள் நாயகத்தினுடைய வாக்கையும் குர்ஆனுடைய வாக்கையும் எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கொள்கை அளவிலே முஸ்லிம். இது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு வழக்கம். இரண்டாவது, செயல் அளவிற்கு வர வேண்டும். அந்த கொள்கைகளை அவன் செயல்படுத்தியும் காட்ட வேண்டும். அதற்கு ஒரு முஸ்லிமுக்கு பல பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க, தனது கரத்தினாலும் தனது நாவினாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதிருப்பவனே முஸ்லிம். இது முஸ்லிமுடைய பல பண்புகள்ல இது ஒரு பண்பு. இன்னொரு முறை சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லிம் அல்ல. இது ஒரு பண்பு. ஆக இப்படி நிறைய இருக்கு. நான் உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லியிருக்கேன். ஆக கொள்கை அளவிலும் செயல் அளவிலும் யார் ஏற்று செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பேர் முஸ்லிம்.